ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஐ லெஃப்ட் மை ஏ ரேங்க் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல இருந்து கதை ரொம்பவே சீரியஸாவோ அதே நேரத்தில் இன்னுமே நிறைய புது டீட்டெயில்ஸையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறத்துல இருந்து கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க அண்ட் சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ லெஃப்ட் மை ஏ ரேங்க் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 11. இப்போ அந்த நியூ டஞ்சனுக்குள்ள நம்ம ஹீரோவும் அவன் பார்ட்டியை என்ட்ரு ஆகுறாங்க. ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏதோ ஆர்டிஃபேக்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ரெயின் சொல்றா. இப்போ டஞ்சனை ஸ்கவுட் பண்ண போனேன்னு திரும்ப வரா. அந்த இடத்துல ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அவ கூட்டிட்டு போறா. அவங்க என்னத்தை கண்டுபிடிக்க போறாங்களோன்னு கில் மாஸ்டர் பார்த்துட்டு இருக்கா. ஒரு ஆர்க் ஹைட்டுக்கு செயின்ஸ் மாதிரி இருக்கிற மான்ஸ்டர்ஸ் இருக்கு. அது என்னன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணலாம்னு அவங்க முடிவு பண்றாங்க. ஸோ பிளைண்ட்னஸ், பேரலைஸ், வெனம் அப்படின்னு எதை நம்ம ஹீரோ போட்டாலும் அது மேல ஒர்க் ஆகல. அண்ட் அது செயின்ஸ் மாதிரி இருக்கிறதுனால ஸ்வாட வச்சோ கட் பண்ண முடியல. கிராவிட்டி ஸ்பெல்ல யூஸ் பண்றா, அதுவும் அது மேல ஒர்க் ஆகல. மேஜிக் பிளேட் அப்படின்னு சொல்லி மரினா யூஸ் பண்ணி அதோட செயினையும் அதோட கோரையோ சேர்த்து உடச்சிருந்தா. இது என்ன செயின் மான்ஸ்டர், இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே இல்லையா அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. நான் அதுக்கிட்ட இம்பியூரிட்டியை சென்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரெயின் சொல்லவும் ஸ்பிரிட்ஸ் ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துச்சுன்னு சில்க் சொல்றா. அகாடமி ஆளுங்க ரிசர்ச் பண்ணட்டும்னு அந்த உடஞ்ச செயின்ஸை எடுத்து வச்சுக்கிறாங்க. அது பாடிக்குள்ள பார்த்தா ஒரு கோல்டன் கலர்ல ரிங் இருக்கு. இது பொண்ணுங்க போடுற ரிங்க மாதிரி இருக்கேன்னு சில்க் சொல்றா. அப்ரைசல் பண்ணி பார்த்தா அதுல எதுவுமே தெரியல. இதையும் அகாடமி ஸ்காலர்ஸையே செக் பண்ண சொல்லுவோம் நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறான். இந்த செயின்ஸ் வந்த வழியை நோக்கி இவங்க எல்லாரும் போறாங்க. யோக்கு நான் ஒன்னு சொல்லட்டுமான்னு மரினா கேட்கறா. என்ன நம்ம ஹீரோ கேட்டா, என்னோட சாமராய் ஜாப் இருக்கிறத வச்சு நான் சென்ஸ் பண்ணதை பார்க்கும்போது அது ஒரு ஹியூமன் நினைக்கிறேன் அப்படின்னு மரினா சொல்றா. மான்ஸ்டரா இருந்தா மேஜிக் ஸ்டோன் வந்திருக்குள்ள அப்படின்னு ரெயினும் யோசிக்கிறா. நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கான ஸ்டார்வே அது மேல நோக்கி போகுது அப்படின்னு நனி வந்து சொல்லவும் நான் கீழே போகும் தண்ணி இருக்கும்ல நினைச்சேன். மேல போச்சுன்னா நம்ம வந்த சிட்டிக்கே திரும்ப போவோமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த செயின்மேனோட நெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு நனி சொல்றா. உள்ள போய் பார்த்தா ஏதோ ஒரு ரிசர்ச்சர் அந்த இடத்துல வாழ்ந்ததுக்கான தடையோ தெரியுது. கர்ஸ் எதுவும் இல்லைன்னு செக் பண்ண அப்புறம் அவனோட புக் எடுத்து இவங்க பாக்குறாங்க. பட் வேற லாங்குவேஜ்ல இருக்கு. இதை டிசைஃபர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ லைவ் ஸ்ட்ரீம்ல காமிக்கிறான். அடுத்த ஃப்ளோருக்கு போற வழி மேல நோக்கி போறதுனால நம்ம இந்த டஞ்சனை விட்டு வெளியே போயிருவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு சைமன் இறந்த இடத்துலயும் இதே மாதிரி தான் லைட் இருந்திருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறான். லைவ் ஸ்ட்ரீம் நம்ம ஹீரோ ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு ரெஸ்ட் எடுக்கவும் ரெயின் நம்ம ஹீரோவை வந்து கவனிச்சுக்கிறா. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஹீரோ ரெயின் மடியில ரெஸ்ட் எடுக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ எந்திரிச்சதுக்கு அப்புறமா என்னாச்சு திடீர்னு இப்படி நடந்துக்கிட்டீங்களே அப்படின்னு எல்லா கேர்ள்ஸும் கேட்கறாங்க. இந்த லைட் தான் சைமனும் நானும் ஃபைட் பண்ண அதே இடத்துல உள்ள லைட் மாதிரி தெரியுது நம்ம ஹீரோ சொல்றான். சைமன் இறந்தது உங்களை இவ்வளோ பாதிக்கும்னு எங்களுக்கு தெரியாது, எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அவங்க கேட்கவும் என்னோட பிரச்சனையை எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன், மற்றவங்களை நான் இன்வால்வ் பண்ண விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டைம் எங்ககிட்ட மனசு விட்டு இதை பத்திலாம் பேசுங்கன்னு மாதிரி நான் சொல்றேன். ஆமா எங்கிட்டையும் தான் மற்ற எல்லா கேர்ள்ஸும் சொல்றாங்க. சரி நம்ம அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே வேற வேற இடத்த செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையே இன்னும் கொஞ்சம் செக் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா செல்காவா ஸ்பிரிட்ஸை மேல அனுப்பி பார்த்ததுல அந்த இடமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஜேமி கிட்ட இருந்து மரினா கேமராட்ட வாங்கிட்டு வந்திருக்கா. இவங்களோட குக்கிங்கை மட்டும் தனியா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு மரினா முடிவு பண்ணி வச்சிருக்கா. ஸோ இவங்க குக் பண்றது எல்லாத்தையும் மரினா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இன்னைக்கு மீட் சோப் கிடைச்சிருக்கு, வேற லெவல்னு கேர்ள்ஸ் ஹாப்பி ஆகுறாங்க. யோக்கு எங்களுக்காக நீங்க மெனக்கிட்டு சாப்பாடு செய்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லவோ லீடரா இது என் கடமை தானே நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. லைவ் ஸ்ட்ரீம்ல சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் வெளுத்து வாங்குறீங்களே அப்படின்னு ஃபீனா மரினாவை பார்த்துட்டு இருக்கா. இப்போ செகண்ட் ஃப்ளோரை செக் பண்றதுக்கு இவங்க மேல நோக்கி போனா நம்ம டோனா சிட்டிக்கு வரல அப்படின்னா இன்னும் டஞ்சனுக்குள்ள தான் இருக்கோமான்னு இவங்க பாக்குறாங்க. இதுவுமே ஒரு சிட்டி மாதிரி இருக்கு, எல்லாமே வெல் மெயின்டைன்டா இருக்குன்னு இவங்க பார்க்கும்போது இடம் சரியில்லை கிளம்பலான்னு இவங்க பார்த்தா அவரோட வாய்ஸ் கேக்குது. உங்களை பயம் கொடுத்துனதுக்கு மன்னிச்சிருங்க, என் பேரு தான் லோக், இந்த உடஞ்சு போன வேர்ல்டுல இருக்கிற ஒரே வயசான ஆள் நான் தான். டிராவலர் உங்க பேர் என்ன அப்படின்னு லோகு கேட்கவும் என் பேரு யோக்கு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இது ஒரு டஞ்சனுக்குள்ள இருக்கு நீங்க சொல்ல வரீங்களா? ராயல் கேபிட்டல் இங்க அழகா இருக்கும், மறக்காம வந்து பாத்துட்டு போங்க. இந்த கால்சிங்கிற இடம் மொத்தமா ட்வைலைட்டால கொளிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்துல இது சிட்டி ஆஃப் ஜாயின்னு அழைக்கப்பட்டது, இப்போ இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். மத்தவங்க எங்க நம்ம ஹீரோ கேட்டா மத்தவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க, பட் நான் சொன்னா உனக்கு புரியாது, அப்புறம் பாக்கலாம் யோக் ஃபெல்டியோ அப்படின்னு லோகு போயிருந்தான். ஃபெல்டியோங்கிற என் பேரையே அவன்கிட்ட மென்ஷன் பண்ணல, அவனுக்கு எப்படி தெரிஞ்சது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சீக்கிரம் வாங்க வெளியே போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு பொண்ணு படுத்து கிடக்க அப்படின்னு மரினா காமிக்குமா, அவளையும் சேர்த்து தூக்கிட்டு வந்திருந்தாங்க. லோகன் நீங்க சொல்ற அந்த ஆளு லைவ் ஸ்ட்ரீம்ல தெரியவே இல்ல, மேபி அது இல்யூஷனா இருக்கலாம் அப்படின்னு கில்மாஸ்டர் அகாடமி ஆளுங்களும் சொல்றாங்க. அந்த ரிங்க பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் அப்ரைசல் தான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. வேற 2 பார்ட்டி என்ட்ரானதுல அந்த ஒரு பார்ட்டி உள்ளேயே போக முடியல. அவங்க பார்ட்டி லைட்டா உள்ள என்ட்ரானதுக்கே அவங்க பார்ட்டி மொத்தத்துக்கும் உடம்பு சரியில்லாம போயிட்டு அந்த டஞ்சனை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கில்மாஸ்டர் நம்ம ஹீரோட்ட கேட்கறா. நான் வேற ஒரு வேர்ல்டுக்கு போயிட்டு வந்த ஃபீல் தான் எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மேபி நீ சொன்னது கரெக்டா கூட இருக்கலாம், சாகா மாதிரியே இன்ட்யூஷன் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றாங்க. ஒரு பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்கப்பா, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த ட்வைலைட் நம்ம சொன்னதுக்கும் அந்த மெம்பர்ஸ் பாதிக்கப்பட்டதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமா நம்ம ஹீரோ யோசிச்சா. ஒரு லெட்டர் நம்ம ஹீரோக்குள்ள டென்ட்டுக்கு போறதை பார்த்துட்டு என்னாச்சு நம்ம ஹீரோ போய் கேட்டா ரெயினுக்கு தான் ஒரு லெட்டர் வந்திருக்கு, ரத்த சம்பந்தம் உள்ள இவளோட தாத்தா வந்துட்டு ஒரு நோபல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீயும் ஒரு நோபலா அப்படின்னு கேட்டா இல்ல இல்லெஜிட்டிமேட்டா பிறந்த பொண்ணு, எங்க அம்மா வயதுல நான் பிரெக்னெண்டா இருக்கும்போதே அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. 3 வயசு இருக்கும்போது எங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ் கனெக்ஷனை வச்சுதான் நான் அட்வென்ச்சரர் ஆனேன். இப்போ அவங்க என்ன திரும்பவும் அவங்க ஃபேமிலிக்கு வர சொல்றாங்க அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்னு
நம்ம ஹீரோ படிச்சு பார்த்தா சால்மட்டாரியனோட செகண்ட் பிரின்ஸ் வந்து ரெயினை கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அந்த பிரின்ஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் ரெயினை திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. பேசாம இந்த லெட்டரை நீ இக்னோர் பண்ணிடு, இதை நீ பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடு, இதுல ஈவன் உன் பேர் கூட மென்ஷன் ஆகல அப்படின்னு மாதிரி நான் சொல்லுவோம். ஆமா நம்ம அந்த பிளான்லயே போவோம், யாரும் இந்த லெட்டரை பார்க்கல சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த லெட்டரை தீல போட்டு எரிச்சிருந்தான். நாங்க யாருமே இந்த லெட்டரை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி எல்லா கேர்ள்ஸும் சொல்றாங்க. பிரச்சனையில இருந்து தப்பிக்க வேற ஏதாச்சும் ஒரு பக்காவான பிளானை யோசிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். நோபல் ஃபேமிலி அண்ட் செகண்ட் பிரின்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம அமர்ட்ட இருந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வரியா நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க சாதாரண ரிசப்ஷனிஸ்ட் தானே நானே கேட்டா அவங்களுக்கு கன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். நானேவும் சரி கலெக்ட் பண்ணிட்டு வரேன்னு போறேன். கில் மாஸ்டர் மணிலாவை நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ கிளம்புறான். ரெயின் நீயும் என் கூடவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இதுல இருந்து தப்பிக்க ஒரு வழிதான் இருக்கு, பட் அது பயங்கரமானது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல மட்டும்தான் நீ எனக்கு சொந்தமாயிட்டேன்னா சால்மட்டாரியன் யாராலையும் அவங்கள கை வைக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். விருப்பம் இல்லைன்னா வேணா நம்ம ஹீரோ சொல்லுவோம். இல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வா சொல்றா. நான் இனிமேல் உனக்கு தான் சொந்தம் யோக் அப்படின்னு வா சொல்றா. இப்போ அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. இங்க 2 பார்ட்டி மட்டும் தான் இப்போதைக்கு உள்ள போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போறீங்க அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றாங்க. இந்த சி ரேங்க் பார்ட்டியை விட நாங்க தான் அதிகமா அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம், இந்த ஃபுல் பவுண்ட் ஏ ரேங்க் பார்ட்டி தான் இதுல ஜெயிக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போறான். யோக் நீ கேட்ட மாதிரி உங்களோட கல்யாண பேப்பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு, உண்மையிலேயே அதை ஜஸ்ட் பேப்பர்ல மட்டும் தானா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. இந்த தடவை செகண்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்கு அப்படிங்கறத இவங்க சுத்தி பாக்குறதுக்காக அந்த டஞ்சனுக்குள்ள போறாங்க. முடிஞ்சா அந்த லோகு சொன்ன கேசல் வரைக்கும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போறாங்க. போன தடவை வந்ததை விட இந்த லைட் இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆமா ரெயின் நீ ஏன் காலையில இருந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சில்க் கேட்டா. ஏன்னா என்னோட கனவு நிறைவேறிடுச்சு அப்படின்னு ரெயின் சொல்றா. என்ன கனவுன்னு சில்க் கேட்டா. வெட்டியா பேசாம ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, வாங்க போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். புது மான்ஸ்டர் இங்க இருக்குன்னு நானே சொல்றேன். சவுத்துல குக்கோன்ஸ் மாதிரியான மான்ஸ்டர் அங்க இருக்கு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சால்மட்டாரியன் பிரின்ஸ் வந்து ரெயினை கல்யாணம் பண்ணணும்னு கேட்டிருக்கான். பட் அந்த ஊரோட லா படி இன்னொருத்தருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியை மத்தவங்க எடுத்துக்கிட கூடாது. ஸோ நம்ம ஹீரோ இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதுனால சால்மட்டாரியனோட கிங்கே நினைச்சாலும் ரெயினை எதுவோ பண்ண முடியாது, ஏன்னா அவ நம்ம ஹீரோக்கு சொந்தம். இப்போ புது மான்ஸ்டர் வர பார்த்துருக்காங்க. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.